நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று நம்மளோட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும்போது தான் அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு நடந்தது. என்னோடய லடாக் சீரீஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய பைக்கை நான் சண்டிகரில் ஒரு பேரே தெரியாத ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட விட்டுட்டு வந்தேன், சென்னைக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்காக. ஸோ பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அவங்கள பாராட்டணும். ஏன்னா அன்றைக்கி நைட்டே அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது அக்டோபர் 10 நாங்கள் விட்டோம். அதுக்கப்புறம் வண்டி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 10 நாள் ரியாஸ் அண்ணன் மாற்றி அவருக்கு டெய்லி காலையில் ஈவினிங்னு ஃபோன் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணிட்டார். கடைசியில் டே போங்கடா என்னால் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 20 அதாவது பைக்கை விட்டு ஒரு 10 நாள் கழித்து அவர் ட்ராக்கிங் அனுப்பினார். ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அது பார்த்திங்கன்னா கட்டி கொரியரில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் கட்டியில் இந்த பைக்கை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். ஸோ கட்டின்னொன்னே ஓரளவுக்கு எங்களுக்கு ஓகே, இது ஒரு ரினவுண்ட் கம்பெனி தான், கண்டிப்பாக வண்டி நம்மளுக்கு சேஃபாக வந்துடும், அட்லீஸ்ட் அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆனாலும் வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். 10 நாள் வண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அந்த ஒரு கஷ்டத்தை சொல்லவே வார்த்தை இல்லை. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அதை பற்றியே நினச்சிட்டே இருப்போம். வேலை செய்யும்போது நடுவில் அது ஞாபகம் வரும், எங்கேயாவது போகும்போது அதை பற்றி ஞாபகம் வரும். சரி வீக்கெண்ட் ஆனால் வெளியே எங்கேயாவது போனான்னு சொல்லிட்டு அங்கேயும் இதெல்லாம் ஞாபகம் வரும். நைட்டு எங்கேயாவது வெளியே போனால் அங்கேயும் இதே ஞாபகம் வரும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ட்ராக்கிங் அனுப்புலேருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீவ்ட் ஆச்சு. 20 பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. டெலிவரி டேட் பார்த்திங்கன்னா 25. ஸோ 5 நாள்லேயே வந்துடுமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தால் 5 நாளில் வரவே இல்லை. அப்படியே 5 நாள் 6 நாள் ஆச்சு, 6 நாள் 7 நாள் ஆச்சு, 7 நாள் 8 நாள் ஆச்சு. கடைசியில் 9வது நாள் சும்மா பேக்கேஜ் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கோடவுனில் டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி கோடவுன் எங்கே இருக்குது, கட்டி கோடவுன் எங்கே இருக்குன்னே யாருக்குமே தெரில. சில பேர் பள்ளிக்கரணன்றாங்க, சில பேர் பல்லவரன்றாங்க, சில பேர் அம்பத்தூருன்றாங்க. சரி எங்கன்னே தெரியல. ஸோ கட்டி கஸ்டமர் கேருக்கு அடித்தாலும் அந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி கட்டி சைட்டுக்கு போயிட்டு வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே போனீங்கன்னா சேட் ஒன்று இருந்தது. அந்த சேட்டில் ட்ராக்கிங் நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததில் அவங்க கரெக்டாக இது டெலிவர் ஆகிடுச்சு கோடவுனில். கோடவுனில் டெலிவரி ஆகிடுச்சின்னு எங்களுக்கே தெரியும்டா, பார்த்தாலே தெரியுதுடா ஸ்டேட்டஸில். ஆனால் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டதில் ஒரு சூப்பரான ஒரு ஆள் சேட்டில் எனக்கு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரத்தில் கட்டி ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 29 அக்டோபர். இன்னும் வண்டி வரல. டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவர்கிட்ட. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு டாக்கெட் நம்பர் கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா அவங்களது பார்த்திங்கன்னா நேஷ்னல் பேக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருந்தது. அகர்வால் பேக்கர்ஸ், நேஷ்னல் பேக்கர்ஸ் அந்த மாதிரி 2-3 பேர் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் இப்போ வரது பார்த்திங்கன்னா கட்டியில் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதோட டாக்கெட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இனிஷியலாக பஞ்சாபில் சண்டிகரில் புக் பண்ணும்போது டேரெக்டாக எங்கள் வீட்டில் தான் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டாக்கெட் நம்பரில் பார்த்திங்கன்னா கோடவுன் டெலிவரின்னு தான் இருக்குது. ஸோ ஒரு கோடவுனில் தான் போய் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சேட்லலாம் கட்டியோட பேசி, கட்டி கஸ்டமர் கேரோட பேசி கடைசியாக பார்த்திங்கன்னா அது பல்லாவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பல்லாவரத்தில் இருக்க கட்டியோட கோடவுனுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ ஷேட்ராக்கு ரியாசனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோடைய கேபில் அங்கே போகிறோம். போயிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வண்டி எடுக்க போயிட்டுருக்கோம். நேற்று தான் மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ்லாம் வரல, நாங்களாக அந்த டாக்கெட் நம்பர் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம், எப்படா வரும்னு. கடைசியில் வந்துருச்சு வண்டி. அந்த வண்டி தான் இப்போ எடுக்க போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். இது கட்டி கொரியர் மூலமாக வந்தது. எப்படின்னு பார்ப்போம். 3 பேரும் இப்போ இருக்க முன்னாடி ரியாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அங்கே 3 பேரும் கேபில் போயிட்டுருக்கோம். கட்டி கொரியர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ போய் வண்டி எடுக்க வேண்டியதான். வண்டி எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். 1 2 3 सर ओपन करेगा, नीचे उतारूंगा 400 हाँ सर, 10 से बड़ा
ஒரு பைக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா கேட்குறாங்க, வெறும் இந்த பேக்கிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும். உள்ளே வர ட்ரோன் இருக்குமானே நம்மளுக்கு தெரியல, இப்போ பார்த்தா தான் தெரியும். ரியா சொன்ன வண்டிக்கு மேலே ஹெல்மெட்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக்கிங் வந்து சூப்பர், சீரியஸாகவே வந்து ஒரு 10க்கு 8 இல்லை 9 மார்க் கூட கொடுக்கலாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே ஏதாவது ஸ்க்ராட்ச் நடந்திருக்கான்னு கடைசியாக நம்ம ரேட்டிங் கொடுக்கும். ஓகே, கடைசியாக ரேட்டிங் சொல்கிறோம். லேட்டாக கடுப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 24,000 வாங்கியிருக்காங்க. இங்கே பில்லில் பார்த்தீங்கன்னா 12,200 தான் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட பாதி ரேட்டு. இதெல்லாம் சொல்லு லடாக் மண், ஃபுல்லாக லடாக் மண்ணு தான் இங்கே வந்து இருக்குது. ஹெல்மெட் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பபுள் கிராக். நான் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஷாட்ராக் வண்டியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஷாட்ராக் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ரியா சொன்ன வண்டி வெளியே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ 10-20 நாள் கழிச்சு நம்ம வந்து வரும். ஆமாம், இன்னையோட பார்த்தீங்கன்னா 19th டே, இன்றைக்கி தான் வந்து பார்க்குறோம். ஷார்ட்டாக வண்டி பார்த்தீங்கன்னா பேகு மேலேயே வச்சு வந்து கட்டிட்டாரு. பேகு கீழே பாருங்கள், வண்டி எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. முதல்ல போய் அனைமா வாட்டர் வாஷ் கூட தேவையில்ல, சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியே போகும்போதே ஃபுல்லாக காலியாகும். லடாக் மண்ணை வாட்டர் வாஷ் பண்ணாமல் இவர் இப்படியே ஓட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம வண்டியை அன்பேக்கிங் பண்ணுறாங்க. ரூசர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை பார்க்குறான். நம்மளது பேக்கெல்லாம் பாருங்கள், இப்போ எல்லாம் உப்பி போயிருது பேக்கு. ஹெல்மெட் எங்கே வச்சுருக்காங்க தெரியல, உள்ளே எங்கே வச்சுருப்பாங்க, வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கட்டி கோடனுக்குள்ளே தான் எல்லாமே அன்பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணாடி தனியாக சேஃபாக பேக் பண்ணியிருக்கேன், காட்டன் பாக்ஸ் வச்சு நல்ல பேக்கிங். எல்லாம் கதை பார்த்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வண்டியாக கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ரியா சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டாங்க. இப்போது ஷாடோட வண்டி ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறக்குறாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, டாக் இல்லை. ஸோ இப்போ தான் இவன் தான் இருக்கல வெயிட்டு. அநேகமாக பின்னாடி இதெல்லாம் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் வந்து தேயுது. ஓகே, இதுக்கு தான் அவங்க வந்து 100 ரூபா கேட்குறாங்க. இதுக்கே கொடுக்கலாம், இது கீழே இறக்கிறதுக்கு. ஏன்னா எங்களால் முடியாதுல்ல. சரி, அங்கே திரும்ப வண்டி ஷார்ட்ராக் வண்டி கீழே இறங்கியாச்சு. இப்போ ஷார்ட்ராக் வண்டியில் வந்து சுத்தமாக பெட்ரோலே இல்லை, அதனால் பெட்ரோல் வாங்கி இப்போ போட்டாகணும். அதை நான் வந்து 2 லிட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் வண்டியிலலாம் பெட்ரோல் எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா டியூபே கிடையாது. ஷார்ட்ராக் வண்டினா கீழே இந்த இதில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கீழே வருது, ரூஸ்டர். இப்போதைக்கு விசிபிளாக எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை, ஏன்னா வண்டி வந்து அந்த அளவுக்கு கேவலமாக இருந்ததுனால. ஏற்கனவே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் தான் எல்லாம் தெரியும் என்னென்ன இடத்துலலாம் அடி வாங்கியிருக்குன்னு. சவுண்டெல்லாம் வருது, என்னடா சவுண்டு? சூப்பர். ஸ்டாண்டர்ட் ஸ்டே தான் பிடிச்சி தூக்குறாங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம வண்டியே கீழே வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர். இந்த இடம் மட்டும் ஆயில் மட்டும் லீக் ஆகுது பயங்கரமாக. ஏற்கனவே அங்கேயே லீக் ஆச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏஎஸ்என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் டேமேஜ் மாதிரி தெரில.
ஷார்ட்ராக் வண்டியில் இப்போ பெட்ரோல் போட்டு இங்கேருந்து கிளம்பணும். இப்போ தான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். ஷார்ட்ராக்கு 200 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துடும். போதும், அவன் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் கூட தாங்கும். ஆனால் எப்படியும் போட்டுருவான். நான் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு தான் போட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பைக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே லீக் ஆகிருக்கு. லீக் ஆகி டிஸ்பிளே பட்டு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக சர்வீஸ் விட்டே ஆகும். ஓகே, இன்னும் ட்ரோனும் லேப்டாப்பும் உள்ளே இருக்கான்னு தெரியல. இப்போ பார்க்கணும், இறங்கி பார்க்குறேன். இப்போ ட்ரோன் வந்து உள்ளே இருக்கான்னு தெரியல. இப்போ தான் வந்து திறந்து பார்க்க போகிறேன். இப்போ வந்து பெட்ரோல் போட போகும்போது வந்து வண்டி ரொம்ப நாள் கழித்து ஓட்டும் போது ஒரு இது இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் அது வந்து இருந்தது. இப்போது ட்ரோன் இருக்கான்னு பார்க்கலாம். விகாசன ஐட்டம்ஸ்லாம் எடுக்கணும். ஓகே, தரம் இருக்கானு உள்ள வெறும் பாக்ஸ் வச்சுருப்பானுங்க. வெயிட் ஆகுதா? இப்போ காட்டாத அவங்களுக்கு 30 இது பண்ணுவாங்க, எடுத்துருவானு. ஓகே, எல்லாமே இருக்குது. ட்ரோனு உடஞ்சி போன ட்ரோன் இருக்குது. சூப்பர். ஸோ லேப்டாப் நான் இன்றைக்கி தான் எடுத்து பார்க்குறேன். உள்ள கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஒர்க் ஆகுமானலாம் தெரியாது. இது டச் ஸ்க்ரீன் தான் மேலே இருக்கிறது. உள்ளே இருக்கிறது தான் வந்து டிஸ்பிளே. ஸோ இது இல்லாமல் இது ஒர்க் ஆகுமானலாம் தெரியல. அப்போ ஒரு மடத்தனம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதை நான் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஃப்ளைட்டில் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நான் தான் வந்து பைக் பார்சல்லே விட்டேன். மற்றபடி பைக்குக்கு எதுவுமே ஆகலை, இது மட்டும் உடஞ்சிருச்சு. மேலே டச் ஸ்க்ரீன் தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி லேப்டாப் ஒர்க் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டச் ஸ்க்ரீன் ஏற்கனவே வந்து ஒர்க் ஆகலை, சும்மா மேலே இது போட்டு தான் ஒட்டியிருந்தேன். இப்போது அதை எடுத்துகிட்டு டச் ஸ்க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஜெய் பஜாஜ்லேருந்து வண்டி வந்து விட்டது. ஸோ ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க ஜெய் பஜாஜில். கீழே என்ஜின் கீழே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது வந்து நைஸாக ஒரு போல்ட்டு தான் வந்து லூஸாக இருந்தது, அதனால தான் அந்த ப்ராப்ளம். மற்றபடி வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, விச் இஸ் வெரி குட் நியூஸ். நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது திரும்பி என்ஜினில் ப்ராப்ளம் வந்துடுமா, வேறு எங்கேயும் நம்மளால் போக முடியாதா அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பில்லு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4900 ரூபா ஆச்சு. அந்த முன்னாடி இருக்க ஃபோக் ஆயில், ஒரு சைடு இருக்க ஃபோக் ஆயில் மாற்றுறதுக்கே 1500 ரூபா. மற்றபடி செயின் லூபு அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து 4900 ரூபா ஆயிருக்கு. இப்போது வண்டி நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா புத்தம் புதுசாக இருக்குது. எங்கே ஒரு ஸ்க்ராட்ச் எங்கேயுமே இல்லை. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நாள் கழித்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் திரும்பி நம்மக்கிட்ட ஓடி வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஒரு ஃபீலிங் தான் இப்போது என்கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் போடுங்க, நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.